எம்ஜிஆரின் அரசியல் பிரச்சார கூட்டத்திற்கு வந்த மக்களைப் போல விஜயின் பிரச்சார கூட்டத்திற்கு அதிகப்படியான மக்கள் வருவதை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அடுத்து மக்கள் செல்வாக்கு அதிகம் பெற்ற நடிகர் என்பது விஜயின் கூட்டத்தை காணும்போது தெளிவாக தெரிகிறது. எம்ஜிஆருக்கு அடுத்து கட்சி தொடங்கிய நடிகர்களில் முதல்வராக போவது நடிகர் விஜய் என்பது அவருக்கு கூடும் மக்கள் செல்வாக்கை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது. ஆனால் கட்சி தொடங்கிய உடனே முதல் தேர்தலிலே தனித்து நின்று போட்டியிட்டு முதல்வராகி முடியுமா என்பது கேள்விக்குறிதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் எம்ஜிஆருக்கு அடுத்து நடிகர்களில் முதல்வராக போவது விஜய் என்பது நிதர்சன உண்மை. சாத்தியமாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.